இந்த ஒரு சிக்கன் சால்னா வச்சா போதும், டிஃபனுக்காக இருக்கட்டும் அல்லது சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் பக்கா மேட்சாக இருக்கும். இடியாப்பம் ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறத விட ரொம்பவே சூப்பரான சிக்கன் சால்னா ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் அல்லது சின்ன சைஸில் இருந்தால் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 வெங்காயம் போதும். இதை நம்ம ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறுது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சால்னா விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த சால்னா ரொம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக தான் வைக்கணும். எல்லா விதமான டிஃபனுக்குமே பக்கா மேட்சாக இருக்கும். சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கனை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட்டான நிறைய விதமான ரெசிபிஸ் செய்ய முடியும். நான் ஏகப்பட்ட ரெசிபிஸ் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இருக்கிறதுலே ஈஸியான சிக்கன் கிரேவி நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சிக்கன் கிரேவி வேலையே கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் விட வேண்டியதான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் போல் இந்த எண்ணெயோடவே வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். மசாலா சேர்த்து வதக்காமலே கறியும் தண்ணியும் சேர்த்துட்டோன்னா சால்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வந்து மசாலா சேர்த்து ஒரு 30-40 செகண்ட் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கறி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் 1 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் இந்த மசாலாவோடவே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி செய்யும் போது தான் சால்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சால்னா கெட்டியாக வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியே வேகும் போது வெளியாகும். அது இல்லாமல் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இதுவே சால்னாக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரோட மூடியை போட்டுட்டு மேலே விசிலையும் போட்டுடலாம். இது சரியாக ஒரு 4 விசில் போல் வரட்டும். அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும். 3 விசில் விட்டால் கூட போதும், ஆனால் 4 விசில் விட்டோன்னா சிக்கன் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. சால்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குது. நான் போட்ட எல்லா சிக்கன் ரெசிபிஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் சிக்கன் ரெசிபிஸ்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா விதமான சிக்கன் ரெசிபிஸுமே கிடைக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். ஆனால் இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், அது மட்டும் இல்லாமல் புட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று செஞ்சாலே போதும், எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.